Hello viewers, I am Maitli. இன்னைக்கு நம்ம 12 CBSE Maths Inverse Trigonometric Function Miscellaneous Exercise question number 16 இந்த வீடியோல பார்க்க போறோம். question பாருங்க. Sin inverse 1 minus x minus 2 sin inverse is equal to pi by 2 then கொடுத்திருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா sin inverse ஒரு வேல்யூ minus 2 sin inverse ஒரு வேல்யூ equal to pi by 2. இங்க sin inverse இருக்கு, இங்க வந்து 2 sin inverse. ஸோ ரெண்டுத்துக்கும் காம்பினேஷன்ல ஃபார்முலா கிடையாது. ஆனால் இங்கே பை பை 2 இருக்குது. சைன் இன்வர்ஸ்க்கும் பை பை 2க்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு பார்த்தா நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். இன்வர்ஸை வச்சு தான் நீங்கள் திங்க் பண்ணணும், வேல்யூ வச்சு இல்லை. சைன் இன்வர்ஸ் ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பை பை 2 நம்மளுக்கு தெரியும். நான் போய் இது இங்கே அப்ளை பண்ணலாம். ஆனால் எக்ஸுக்கு பதிலாக எந்த வேல்யூ போடுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது சைன் இன்வர்ஸ், இது வந்து 2 இருக்கிறதுனால நம்ம இதை எடுத்துக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி இருக்க ஃபார்முலா தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ எக்ஸுக்கு பதிலாக நான் இந்த வேல்யூ தான் போட போகிறேன். சைன் இன்வர்ஸ் 1 minus x minus 2 sin inverse x is equal to pi by 2 க்கு பதிலா sin inverse 1 minus x plus cos inverse 1 minus x. பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் நம்மளுக்கு கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா மைனஸ் ப்ளஸ் ஈக்குவல் டூவில் இருக்க சேம் சைன் இருக்கிறதுனால கேன்சல் ஆகிடும். இப்போ இது minus 2 sin inverse x is equal to cos inverse 1 minus x இருக்கு. காஸ் இன்வர்ஸ் ஈக்குவல் டு இந்த சைடு கொண்டு வாங்க. ஏன்னா ரெண்டுமே ஒரே வேல்யூ இருந்துச்சுன்னா நம்ம கேன்சல் பண்ண முடியும். அப்படி 2 இருக்குது பண்ண முடியாது. இங்கே இது கொண்டு வந்தோன்னா இது என்ன ஆகிடும்னா காசுன்னு ஆகிடும். எப்போவுமே தெரிஞ்சுக்கோங்க, ஒரு இன்வர்ஸ் இங்கே வரும்போது இது ஆங்கிளாக மாறிடும். இது இங்கே இருக்கிறது வந்து ஆங்கிளாக மாறிடும். அப்படி மாறிச்சுன்னா -2 sin inverse x is equal to 1 minus x ஆகிடும். இப்போ இது பார்த்தீங்கன்னா காஸ் தீட்டான்றது எப்பவுமே இங்கே வரும்போது இது ஆங்கிளாக மாறிடும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது காஸ் தீட்டான் இருக்குது, காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டான் இருக்குது. உங்களுக்கு தெரியும் காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸ் தீட்டா. ஸோ அப்போ காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா காஸ் தீட்டானா நான் இது டேரெக்டாக இது ஏன்னா 4th குவாட்ரண்ட் வந்து பாசிட்டிவ் ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு பதில் என்ன எழுதலாம்னா காஸ் ஆஃப் மைனஸ் எடுத்துகிட்டு 2 sin inverse எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம் ஈக்குவல் டு 1 minus x. இது அப்பையும் கேன்சல் ஆகாது. எனக்கு இங்கே காஸ் இன்வர்ஸ் இல்லை காஸ் வந்தால் மட்டும்தான் கேன்சல் ஆகும். 2 sin inverse எக்ஸுக்கு ஃபார்முலா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா காஸ் 2xக்கு நம்மளுக்கு ஃபார்முலா இருக்குது. எதுக்கு சைனாக மாற்றுறதுக்கான ஃபார்முலா நம்மக்கிட்ட இருக்குது. காஸ் ஆஃப் 2x இஸ் ஈக்குவல் டு 1 minus 2 sin square x. ஸோ காஸ் ஆஃப் 2xன்றது 2 into xக்கு பதிலாக இந்த வேல்யூ காஸ் 2x எக்ஸுக்கு பதிலாக இந்த வேல்யூ நான் இங்கே அப்ளை பண்ண போகிறேன். இப்போ 1 minus 2 sin square எக்ஸுக்கு பதிலாக 2வை சேர்த்து எழுதிடாதீங்க, எக்ஸுக்கு பதிலாக இதுதான் காஸ் ஆஃப் 2 எக்ஸுக்கு பதிலாக இருக்கிறது sin inverse x. இந்த இடத்துல நிறைய பேர் ஒரு தப்பு பண்ணுவாங்க, அது என்னன்னு சொல்கிறேன் நான். இந்த ஸ்கொயரையும் சைனையும் கேன்சல் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு சைன் போயிடுச்சு அப்படின்ற கான்செப்டில் ஒரு சைனை கேன்சல் பண்ணிட்டு சைன் எக்ஸ்ன்னு ஆக்கிடுவாங்க. ஆக்சுவலாக இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சைன் ஸ்கொயர் தீட்டாவும் சைன் தீட்டா த ஹோல் ஸ்கொயரும் ஒன்று தான். சைன் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் இருந்தால் அது நம்ம ஸ்கொயரை உள்ளே கொண்டு போய் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு நம்ம எழுதுவோம் இல்லைங்களா. இப்போது இதை நான் என்ன பண்ண போகிறேன், ஹோல் ஸ்கொயரை வெளியில் ஸ்கொயரை நான் வெளியே ஹோல் ஸ்கொயர்னு எழுத போகிறேன். 2 sin inverse x த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஸோ இது ரெண்டுமே ஒன்று தான். இப்படி இருக்கிறத நான் இப்படி எழுதுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சைன் இன்வர்ஸும் சைனும் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ஸ்கொயர் உள்ளே படிச்சுன்னா x ஸ்கொயர் ஆகிடும். ஸோ 1 minus 2x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 minus x. இந்த 1 கேன்சல், எல்லாமே ஒரே சைடில் கொண்டு வாங்க. அப்படி வந்துருச்சுன்னா 2x ஸ்கொயர் minus x is equal to 0. இப்போ எக்ஸை நம்ம காமனாக எடுத்துடலாம். எக்ஸை காமனாக எடுத்தோன்னா 2 minus 2x minus 1 is equal to 0. So x is equal to 0 and x is equal to 1 by 2 வரும். ஸோ ரெண்டு வேல்யூ வந்துருச்சு, ரெண்டு வேல்யூ ஆன்சர்லேயும் இருக்குது. நம்ம மார்க் பண்ணிக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா கொடுத்துருக்க கொஷினில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஏன்னா ரெண்டுமே நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுதான்றது. இப்போ கொடுத்துருக்க கொஷினில் பார்த்தீங்கன்னா 0வை சப்ஸ்டியூட் பண்ணால் இது 1 ஆகிடும். சைன் இன்வர்ஸ் 1 மைனஸ் இது 0 ஆகிடுமா. சைன் இன்வர்ஸ் 1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சைன் இன்வர்ஸ் 1 வந்து 90 டிகிரி. -2 into இது சைன் இன்வர்ஸ் 0 போட்டோம்னா sin inverse 0 ஆகிடும். ஸோ 90 டிகிரின்றது நமக்கு ஆன்சராக வந்துடுச்சு.
இப்போ 1/2 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1/2 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா இது 1/2 ஆகிடும். ஸோ சைன் இன்வர்ஸ் 1/2 வந்து இங்கே வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 30 டிகிரி. ஸோ π/3 - 2 × 1/2 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா இங்கேயும் வந்து 30 டிகிரி. ஸோ 2 × 30 டிகிரின்னு பார்த்தீங்கன்னா இதை விட சின்னதாக இருக்குது. இது சாட்டிஸ்ஃபை நம்மளுக்கு இங்கே ஆகலை. 30 - 1/15 30 டிகிரி 1/60 டிகிரி வரும். 30 டிகிரி - 60 டிகிரி நம்மளுக்கு 90 டிகிரி கிடையாது. இதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா 1/2 நம்மளுக்கு இங்கே சாட்டிஸ்ஃபை ஆகலை. கன்ஃபியூஷன் ஆகணுன்றதுக்காக தான் அவங்க கொஷினில் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஆப்ஷன் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ வந்த உடனே எல்லாருக்குமே என்ன ஆகிடும், 0வும் எடுத்துக்கணும் 1/2வும் எடுத்துக்கணுன்ற மாதிரி எடுத்துப்பாங்க. ஆனால் இது டஸ் நாட் சாட்டிஸ்ஃபை. அப்போ நம்ம இதை எடுத்துக்க முடியாது. ஸோ 0 மட்டும்தான் இதுக்கு ஆப்ஷன் சி தான் ஆன்சராக எழுத முடியும். ஸோ இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. பார்த்த உடனே எல்லாருமே மார்க் பண்ணுற ஒரு விஷயம், ஈஸியாக அந்த தப்பு பண்ணிடுவாங்க. இவ்வளோ சம்ம நம்ம போட்டுட்டு நம்ம கடைசி ஸ்டெப்பில் தப்பு பண்ணக்கூடாது. ஸோ கேர்ஃபுல்லாக நீங்கள் நோட்டிஃபை பண்ணிங்கன்னா தெரியும். 1/2 நம்மளுக்கு இங்கே சாட்டிஸ்ஃபை ஆகலை, அதை நம்ம எடுத்துக்கக்கூடாது. ஸோ 0 மட்டும்தான் ஆன்சர். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.